ஸோ ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் தான் விளையாட போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம பார்ட் 1 போட்டிருக்கோம். பார்க்கலீன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் போய் பார்த்து வாங்க. ஸோ இது ஒரு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D மாதிரியே ஒரு கேம் தான் இதுவும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கேம் ப்ளே வீடியோ. கேடி ப்ரோ கிந்தி மண்டா. ஸோ கைஸ், ஏற்கனவே நம்ம பார்ட் 1 ஃபஸ்ட்டு மிஷினை முடிச்சிருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் மிஷின் தான் முடிக்க போகிறோம். ஓகே, நம்ம செகண்ட் மிஷினை யார் கூட முடிக்க போகிறோன்னா நம்ம ரைடர்ன்ற ஒரு ஃப்ரெண்டு கூட தான் முடிக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, இவன் நம்ம கேமில் இருக்க ஒரு ஃப்ரெண்டாமா. சரி ஓகேங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஜிடிஏ நான் மொபைல் வெர்ஷனில் தான் விளையாடுறேன். இது ஒரே நிமிஷம் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு போன கேம் ப்ளே வீடியோவில் இங்கே ஒரு நக்கிலோ ஏதோ ஒன்று பார்த்தேன். அதை போய் எடுத்துன்னு வருவோம். இருங்க, அது இங்கே தானே இருக்கும். தூரத்தில் இருக்குது. ஓகே கைஸ், இது நம்மளுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு வெப்பனுங்க. யாரும் அடிக்காமல் நம்மளுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு வெப்பன். அது தூரத்தில் தெரியுதா? இதான் அந்த நக்கில். ஓகே, பார்த்திக்கோங்க. இது நம்மளுக்கு பார்ட் 1லேயே கிடச்சிருக்கும், ஆனால் இன்னும் எண்டில் தான் கிடச்சிருக்கும். சரி ஓகே கைஸ், இதை வச்சு நம்மளை எல்லோரையும் அடிக்க ஆரம்பிப்போம். அண்ட் சொன்ன மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தாலே இது நான் இதை ஹாப்பி மோடில் தான் ஏற்றிருக்கேன், மொபைல் வெர்ஷன் தான். ஸோ நீங்களும் இதை ஏற்றலாம். இப்போ இங்கே ஒருத்தவனை அடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு துப்பாக்கி எடுத்துட்டான். அவன்கிட்ட அவனை அடித்து போட்டு துப்பாக்கி வாங்கியாச்சு. அண்டு நான் என்ன பண்ணேன், இப்போ நம்மக்கிட்ட $287 தான் இருக்குது. காசு தேவையில்லையா? ஸோ வரவங்க போகிறவங்கன்னா சுட்டு தள்ளி அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மாற்றி நான் உங்களுக்கு ஸ்பீடாகவே காட்டுறேங்க கைஸ். ஏன்னா ரொம்ப நேரம் போச்சு. மொத்தமாக இந்த கேம் ப்ளே நான் எடுத்ததே சொன்னால் நம்ப மாட்டீங்க, 50 நிமிஷம் கிட்டே போச்சுங்க. 52 நிமிஷம் போச்சு. அதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக்கி ஒரு 13 நிமிஷம் 14 நிமிஷம் மாதிரி போடுவேன். ஸோ இருங்க, ஃபஸ்ட்டு போகிறோம்லாம் எப்படி ஓடுறானுங்க பார்த்தீங்களா? ஆட்டு மந்தி அவுட் விட்டா மாதிரியே ஓடுறானுங்க. ஓகே, ஒருத்தன் தப்பிச்சிட்டான். இல்லைடே. ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? $371 இருக்குது. புல்லட் பார்த்திங்கன்னா ஒரு 14 புல்லட் இருக்குங்க. ஓகே, இங்கே யாரான் சுற்றி வரான். சுற்றி வந்தீங்க சாப்பிடாடே. ஒரு பைசா கூட வச்சுல்ல. ஓகே கைஸ், வேறு எவனாவது இருக்கானா? இதே மாதிரி தேடி எல்லாரையும் ஹண்ட்டு பண்ணுறது தான் நம்ம வேலையாக இருந்துச்சு. ஓகே, மாற்றி சுட்டு தள்ளி எடுத்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு ஸ்டார் வந்துடுச்சு. அதாவது இந்தியன் பைக்ஸ் டிரைவிங்கில் வரும் பார்த்திங்களா, போலீஸ் தேடி வரும்ல, அதே மாதிரி தான் இல்லையும். ஆனால் அதில் 3 ஸ்டார் தான் இருக்கும். இதில் டபுள் மடங்கு 6 ஸ்டார் வச்சுருக்காங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ எல்லாரையும் அடித்து போட்டு நான் இவனை கடைசியாக இதோட போதும்னு நினச்சேன். அதை கூட பார்த்தா 2 ஸ்டார் வந்துடுச்சு. பக்கத்தில் பார்த்தா போலீஸ் வந்துட்டானுங்க. ஓ மை காட், சுட ஆரம்பிச்சிட்டானுங்க கைஸ். கீழே பாருங்கள். அடுத்து இப்போ நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குது? $412 இருக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம சேனலில் 91 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நேற்று மட்டுமே 7 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கங்க. இது பெரிய வெற்றியாக இல்லைனாலும் எனக்கு பெரிய வெற்றி தான். சரி ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை போலீஸ் துரத்துது. பிரேக் போட்டு நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி சுட்டு டயரை வெடிக்க வச்சு நம்மளை எங்கேயாவது போக வச்சுருவானுங்க. அண்டு நான் வேறு டிரைவிங் பண்ணுறேன்ட்டு என்னென்னவோ பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிஷின் தான் பண்ண போகிறோம். நான் இங்கே ஆக்சுவலாக இதை பண்ண வந்தது மிஷின் பண்ண வந்தேன். ஆனால் கடைசியில் போலீஸ் சேஸ் மாதிரி இருக்குது, என்னன்னே புரியல. ஓகே, நம்ம ஒரு எல்லோ கலரில் ஒரு டாட் கொடுத்துருந்தாங்க, அதை தேடி போனோம். ஃபஸ்ட்டு அந்த போலீஸை ஏற்றி நெசிக்கிட்டு போயிடலாம். இருங்க, அவன் ஓகே ஏற்றிட்டேன். என்ன எழுந்துச்சு நின்ட்டான் டேய் துரோகி. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மிஷினை முடிக்க போனோம். அது எங்கே இருக்குன்னு தெரியல. அங்கே எல்லோ கலர் பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது பக்கம் போகணும் போல். இருங்க, ஃபஸ்ட்டு கிட்டே போவோம். ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க நம்ம 2 ஸ்டார். ஆனால் இதில் என்ன தெரியுமா டிஸ்அட்வான்டேஜ்? இப்போ இந்தியன் பைக் டிரைவிங்னா கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார் போயிடும். ஆனால் இவனுக்கு பிடிச்சி தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டு தோலை உரிக்கிற வரைக்கும் விட மாட்டானுங்க. எவன்டா அவன் பேசுறது குறுக்கில்? போன வீடியோலையும் இப்படி தான் பேசினான். யாரா நீ? ஏது ஃபோனா? ஏன்பா டேய்,
இங்கே சில பேர் மனுஷங்களே பேச முடியாமல் கிடக்குறாங்க, நீ எப்படிடா பேசுகிற? அதெல்லாம் அப்படிதான். சரி இனிமே டேய் டூன்னு கூப்பிடுறதெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கு மரியாதையா கேடி மைண்ட் வாய்ஸ்னு கூப்பிடுங்க. எது கேடி மைண்ட் வாய்ஸா? என் பேர்லேருந்து பாதி தூக்கி வச்சுக்கினேன். டேய் என்னடா ஏமாத்துறியா என்னைய? இந்த மாதிரி தான் ஏகப்பட்ட பேர் பண்ணுறானுங்கன்னு பார்த்தா கடைசியில் ஒரு ஃபோனு நீயும் இப்படி பண்ணுறியா? இரு சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சின்னு பார்த்தா பின்னாடி போலீஸ் வந்துருச்சா? டே துரத்துறான் ஓடு 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 ஓடு. ஓகே கைஸ், நான் இப்போ என்ன பண்ணேன், அந்த கேடி மைண்ட் வாய்ஸ்னு ஏதோ ஒன்று கிட்ட பேசிக்கிட்டு அது ஒரு தலைவலி உருவாக்கி விட்டுருச்சு. அது என்னன்னே தெரில. ஃபோனாமே நம்ம ஃபோன் எப்படிடா பேசுதுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி போலீஸ் துரத்துறானுங்கன்ட்டு ஒரு சேசிங்கை போட்டு அங்கே இங்கே போயிட்டு சுற்றின்னு இருக்கேன். பார்த்தா இவங்க நம்மளை வச்சு ஒரு கேம் தெரியுமாங்க, இந்த சுற்றி விட்டு விளையாடுவாங்க, அது எப்படி சொல்கிறது தெரில, அந்த கேம் மாதிரி நம்மளை நினச்சிட்டு இருக்கானுங்க போல். சரின்ட்டு சுற்றி விட்றானுங்க. இந்த பக்கம் ஒருத்தவன் இடிக்கிறான், அந்த பக்கம் ஒருத்தவன் இடிக்கிறான். கடைசியில் வந்து ஒரு இடத்துல சந்தில் சைக்கிள் போகிற கேப்பில் வந்து ஒரு கார் எடுத்துன்னு வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். நான் வந்து சந்தில் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சுருக்கானுங்க. அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் டென்ட்டை போட்டு, எனக்கு தெரிஞ்சு இதனால தாங்க இந்த கேம் பிளே வீடியோ 50 நிமிஷம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, முன்னாடி போலீஸ் இருக்கானுங்க, பின்னாடி தேடுறாங்க, பைத்தியக்காரனுங்க இங்கே தேட மாட்டுறானுங்க. ஓகேங்க, ரொம்ப நேரம் நானும் டென்ட்டு போட்டு பார்த்தா பின்னாடி ஒரு போலீஸ் வந்துட்டான். முன்னாடி அவனை போட்டு ஒரு ஏற்றி தள்ளி விட்டுட்டான். அவன் செத்துட்டான். வேறு யாராவது வராங்களா முன்னாடி பின்னாடி பார்த்து கடைசியில் ஓகேங்க, அது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி ஸ்டார் போகிற மாதிரி தெரிலன்ட்டு நானே கிளம்பிட்டேன். சரிங்க, இப்போ ரொம்ப நேரமாக அந்த மைண்ட் வாய்ஸ்ன்றது பேசவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில. ஓகே கைஸ், ஒரு வேளை சில நேரத்தில் தான் பேசும் போல். சரி நான் பேசிக்கிட்டே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். இந்த போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே இது பாருங்களேன், அவன்களே போய் முட்டிக்கிறானுங்க மாற்றி. அப்புறம் பார்த்தா இங்கே ஏதோ ஒரு இடம் இருந்தது மார்க் பண்ணி, ஆனால் அது நம்ம போக வேண்டிய இடம் இல்லை கைஸ், நம்ம மிஷின் முடிக்க வேண்டிய இடம் எங்கேயோ இருக்குது. அப்புறம் ஏன் இங்கே காட்டுறானுங்கன்ட்டு எனக்கு சுத்தமாக புரியல. சரி ஓகேன்ட்டு போய் பார்த்தா டோருக்கு பாருங்கள், நான் மிஷின் போக வேண்டிய இடம் இது. ஆனால் அவங்க எனக்கு நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று எல்லோ கலரில் காமிச்சானுங்க. சரின்ட்டு நம்ம மிஷின் முடிக்க வேண்டிய இடத்துக்கு ஒரு ஸ்கிட்டாக போட்டு திரும்பலான்னு பார்த்தா இவன் பின்னாடி வந்துட்டான். அப்புறம் யூடர்ன் போட்டு என்னென்னவோ பண்ணி வந்தேன் கைஸ். பார்த்தா போலீஸ் பிடிச்சிட்டானுங்க. சரி மிஷின் ஃபெயிலுன்னு போட்டானுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் வரணும்ன்ட்டு மறுபடியும் இப்போ கட்சின்லாம் போட்டு காமிச்சானுங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் ஞாபகம் இருக்கா, மற்றவங்களை அடித்து பிடுங்கி காசுலாம் பிடுங்கணும் பார்த்தீங்களா, அதே வேலையை தான் பண்ண வந்திருக்கேன். இப்போ ஒரு 755 ரூபா கிட்டே சேர்த்துருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன். சேர்த்த காசோட கூடவே போலீஸ் வந்துட்டாங்க. அவனுக்கிட்ட இருக்க பைக்கையே தூக்கி நம்ம என்னென்னோ ஸ்டண்ட்லாம் காமிச்சு அங்கே போய் இங்கே போய் ஒரு ஸ்கிட் அடித்து பார்த்தா அவங்க சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன இது வேலைக்காகுதுன்னு நம்ம காரில் ஏறலான்ட்டு எகிரி வச்சு காரில் வந்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு போலீஸ் வந்து காரை சுட்டு கண்ணாடி உடச்சிட்டாங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நம்ம பண்ண கொலைக்கெல்லாம் இவங்க எவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்க வேண்டியவங்க, நம்ம கூட விளையாடிட்டு இருக்காங்க. சரி நான் ட்ரெயின் ட்ராக்கில் வந்தேன். ட்ரெயின் ட்ராக்கில் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா இங்கே ஒருத்தன் வந்து இடிச்சிட்டாங்க என்னைய. பின்னாடி பார்த்தா போலீஸ் எப்படிலாம் வரானுங்க பாருங்கள், முன்னாடி வரானுங்க பின்னாடி வராங்க. சரி நம்ம பார்பர் ஷாப் கிட்ட வந்துட்டான்னு பார்த்தா போலீஸ் சேஸ் பண்ணுது. இப்போ நிறுத்தினா கன்ஃபார்மாக டெத்து தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ரொம்ப நேரம் சுற்றுன்னு இதே மாதிரி சுற்றி விளையாடிட்டு இருக்கேன். கடைசியில் இப்போ என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கணுன்ற ஆர்வம் தான் எனக்கும் இருக்குது. இங்கே ஒரு போலீஸை பிடிச்சி நெசுக்கி, அங்கே ஒரு போலீஸ் காரை பிடிச்சி நெசுக்கி, ஐயோ முடியலைங்க. என்னடா இந்த தற்கூரி பையன் வரலையேன்னு பார்த்தேன். அந்த கேடி மைண்ட் வாய்ஸ்ன்ற டூமங்கோலி வந்துட்டான். நல்லா பேரை வச்சுட்ருக்கான் பாருங்கள், கேடி மைண்ட் வாய்ஸ் தான். ஃபோனு வைக்கிற பேராடா இது. சரி ஓகே கைஸ், நம்ம கிளம்புவோம். ஆமாம், முதல்ல நீ எப்படி என் ஃபோனுக்கு வந்தன்றது சொல்லு பார்ப்போம். ஐயோ கைஸ், இது பண்ணுற தலைவலி பத்தாதுன்ட்டு இந்த போலீஸ்காரங்க வேறுங்க. சரி ஓகே, நம்ம பொசிஷன் கிட்ட வந்தாச்சு, பார்க்கவும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே போலீஸ்கிட்ட பயந்தா நம்ம கேங்ஸ்டருன்றதை வந்து எல்லோரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி ஓகேங்க, இப்போ மிஷின் போட்டானுங்களே எங்கன்னு பார்த்தா பார்பர் ஷாப்பு. அதாங்க நம்ம முடிவெட்டுற கடை ஓனர் ஒருத்தர் நின்று, என்னப்பா இதை எடுத்துடலாமா அதை எடுத்துடலாமா பின்னாடி எடுத்துடலாமான்னு கேட்பாங்க. இவன் மண்டையில் ஒரு கன்றாவையும் இல்லை, அதில் என்னத்தை எடுப்பாங்கன்னு எனக்கு தெரில. சரின்ட்டு பார்த்தா $80 ஒரு கட்டிங் இருந்துச்சு.
ஏங்க நீங்கள் நினைக்கிற கட்டிங் இல்லை, இது ஹேர் கட்டிங். ஓகே, கட் பண்ணி பார்த்தா தாடியெல்லாம் வளர்த்து விட்ருக்கானுங்க. எப்பட்றா தாடி அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி விடுவானுங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் ஸ்டோரியை வந்து உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன் பாருங்க. இப்போ என்னத்துக்கு இவன் முடி வெட்டினானா, நம்மள வந்து எதிரிங்க, இப்போ நம்ம கேங்ஸ்டர் மாதிரி தான், நம்ம எதிரிங்களுக்கு நம்ம தெரிய மாட்டோமா. ஏன்டா டேய், ஒரு தாடி மீசை வச்சா எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏய், என்ன நீ ஓவராக ஆடுற? சரி ஓகே கைஸ், அதை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு இங்கே பார்த்தா அடுத்த மிஷின் சொல்கிறானுங்க. அதாவது இந்த மிஷினே தான் அதோடைய கண்டினியூ பீஸா கடையை காட்டுறானுங்க. என்னடா பசிக்குதுன்னு பீஸா வாங்கி தர சாப்பிட சொல்கிறியா? இதுங்க ஏதோ சொல்கிறானுங்க. ஓ ஓகே கைஸ், நம்ம ரெட் கலரில் பார் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கும் பாருங்கள், அது வந்து நம்மளுடைய எனர்ஜி. இப்போ தெரியுதா ரெட் கலரில், அதில் நம்மளுக்கு வந்து ஒரு கால்வாசி குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா. நம்ம போய் சோறு தின்னா அது சரியாயிடுமா. அது கூட சாதாரண சாப்பாடு இல்லைங்க, பீஸா, எனர்ஜி பீஸாவாக இருக்குமோ, அது தின்னா சரியாயிடும் போலியாங்க. சரி ஓகே, இப்போ நம்மகிட்ட 5 புல்லட் இருக்குது கன்னில். உள்ளே எவனாவது பிரச்சனை பண்ணால் ஃப்ரீயாக வாங்கிப்போம். இருங்க ஃபஸ்ட்டு கன்னை காமிச்சு ஃப்ரீயாக வாங்குவோமா. இங்கே போய் நிற்க சொல்கிறானுங்க. இவன் தான் ஓனரா? என்னப்பா ஓனரே, கடை நல்லா ஓடுதா? பஸ்டர் $2. $2 டே, 160 ரூபாயாடா அந்த ஒரு ஸ்லைஸ் பீஸா. இது என்ன 5 ரூபாய்க்கு? அது 400 ரூபாங்க. ஏங்க அதுக்கு நம்ம 2 ரூபா தான் வாங்கிக்கலாம். ஓகே, இதை வாங்கியாச்சு. இன்னொன்று வாங்கிப்போங்க. ஹெல்த் ஏறிடுச்சுங்க, இப்போ தான் ஃபுல்லாக ஏறி இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், வெளில போடுமா? இவன் முழிக்கிற மொழியே சரியில்லையே. ஏங்க என்ன வெளில போக மாட்டான்? ஓ, இதை கொடுத்தா தான் வெளில போவானா? ஓகேங்க, நம்ம ஃப்ரெண்டு ரைடர் உள்ளே வந்துட்டான். ஏன் நடந்து வரான் வித்தியாசமாக ஏங்க கன்னுங்க கையில். டேய் டே டே எரும மாடு, கிவ் அப் த மணி, காசெல்லாம் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ரைடர் நாட் அகைன்ட்டு அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அதாவது திரும்பியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை ஏற்கனவே இதை பண்ணியிருப்பானோ. நீ என்ன முட்டாளா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவன் அதுக்கு நம்மகிட்ட சண்டை போடுறான். அந்த நேரத்தில் இவன் பாருங்க, ஏங்க கடை ஓனர் துப்பாக்கி எடுத்துட்டான். ஓகே, இப்போ கெட் இந்த ரைடர்ஸ் காருன்றானுங்க. டே 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 அடை மெண்டல், ஏங்க பின்னாடி ஒருத்தவன் சுற்றுன்னு வரான். இவன் அப்போ தான் பீஸா கொடுங்க எனக்கு அப்படின்ட்டு போய் கடையில் நிற்கிறான். எருமாடு டே. ஏங்க அந்த கடையில் தான் பீஸா வாங்கி சாப்பிட்டு லைஃப் ஏற்றினா அதே அளவுக்கு லைஃப்பை குறைச்சி விட்டான். ஏன்டா டே அறிவில்லை. இனிமேல் எல்லாம் இந்த ரைடர் எருமாடுனால தாங்க. அப்படியே விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிடுவான் அவனை பேசாமல். நாமான்னு அமைதியாக பீஸா வாங்கி சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றணுங்க. இனிமேல் ஹெல்த் ஏற்றினானா அப்போ எங்கே போகிறது? கடைக்குள்ளே போனாலே அவன் வேறு சுடுவானே. ஐயோ ஐயோ, அப்போ நம்மளுக்கும் ரைடருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேசாமல் எனக்கு செம்ம ஐடியா இருக்குங்க. முடி வெட்டணும் பார்த்தீங்களா, அதேமாரி வெட்டின்னு போய் அங்கே நிற்போம். அப்போ கண்டுபிடிக்க மாட்டானுங்கள்ல. சரி ஓகே, பேசிக்கிட்டே நம்ம வந்து ரைடர்ஸ் ஃபோன் கிட்ட வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்கிட்டாக போட்டு அங்கே ரெட் கலர் மார்க்கில் போய் நிற்கணும் போல். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிஷின் முடிக்கிறதுக்குள்ளே காரில் முன்னாடி இருக்க இதுவெல்லாம் கழண்டுருச்சுங்க. இதெல்லாம் அந்த ரைடருக்கு தேவைங்க. ஓகே, எங்கடா காணோம்? கெட்டின் ரைடர்ஸ் காரா? எதுக்கு காரில் யாரும் சொல்கிறானுங்க? இப்போ தான்டா மிஷினை முடிச்சிட்டேன்டா நான். இது ஓ, கார் எடுத்துன்னு போய் விட்டா தான் ஏற்றுக்குனால இதெல்லாம் ஓவரா டே. சரி ஓகேங்க, தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்டா டே கோத்து விட்டுட்டு தேங்க்ஸ் எப்படி நடந்து போகிறான் பாருங்களேன். சரி ஓகே கைஸ், நம்ம செகண்ட் மிஷினையும் முடிச்சாச்சு. ஸோ இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுப்போம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய பார்ட் 2 வேணால் மறக்காமல் கேளுங்க. அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ப்ரோ கேடி ப்ரோ.